உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆலயம் மேட்ரிமோனி டிவி நேயர் உங்கள் அனைவருக்கும் திருமணம் பற்றிய ஒரு நிகழ்ச்சி. திருமணம் பற்றியது தான் நம்ம மேக்ஸிமம் இந்த சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பர்சனல் ராசி லக்னத்திற்கு பிளேலிஸ்ட் வேணால் அனுப்பிவிடுங்க. சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு உங்கள் லக்னத்தை சொல்லி 50 100 ப்ரோக்ராம் பண்ண பிளேலிஸ்ட் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு அனுப்பி விட்றேன். சரிங்களா? இப்போது சுக்கிர திசையிலும் திருமண எண்ணம் இல்லை ஏன்? அதாவது இவருக்கு சுக்கிர திசை நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் என்ன சொல்லுவோம்? சுக்கிரனுடைய திசை போயிட்டுருக்கு. சுக்கிர திசை வந்தாலே சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி கணவன் அப்படின்னு ஒரு கல்யாண காரகன் சொல்கிறோம் இல்லைங்க, கலத்தர காரகன். அது ஏன் இந்த வயசில் இது ஒரு ஆண் ஜாதகம் இருந்து அந்த பையனுக்கு அந்த சுக்கிரனுடைய திசை நடந்தும் அந்த எண்ணம் வரவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. பட் அதுக்கு என்ன விளக்கம், அவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். அதாவது 3/6/2004 காலையில் 9:30 மணி, பிறந்த ஊர் சேலம். இது ஒரு ஆண் ஜாதகம். அவர் கடக லக்கணம். பொதுவாக கடக லக்கணத்திற்கு லக்னம் அப்படிங்கிறது நல்ல ட்ரீம், கனவு காணக்கூடிய லக்னம். கடக லக்கணம் அப்படிங்கிறது தான் மின்னல் வேக கணிதம். அவ்வளோ ஒரு கற்பனை. ஏன் மனம் சிறகடித்து பறக்கும். மனம் எப்பொழுதுமே என்ன ஆகிடும், அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிக அளவுக்கு இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இங்கே என்னவாயிடுது, அந்த லக்னாதிபதி சந்திரன் நீசம், எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லை, எந்த விதமான கனவுகளும் இல்லை. இந்த ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம்லாம் உண்மை கிடையாது, ஜோதிடம் அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்கிறார். சரி, இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த திசை என்ன? 17/6/2025 முன்பு 7 ஆண்டுகள், அந்த 7 வருஷம் அவருக்கு கேது திசை நடந்தது. கேது அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் இருந்தது. பொதுவாக ஒரு இல்லற சுகஸ்தானம் பற்றிய ஒரு கனவுகள் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த டீனேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டீனேஜ் முடிஞ்சு 18லேருந்து 23 வயசுக்குள்ளார காதல் உணர்வுகள் நிரம்ப வேண்டும். இப்போ இவருடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2004. இருபத்தோரு வயசு 9 மாதம் 23, அப்போ 22 வயசு அவருக்கு நடக்குது. சரிங்களா? அப்போ அவருக்கு சுக்கிரனுடைய திசை 2025 6வது மாதத்துலேருந்து, அதுக்கு முன்பு ஒரு 7 ஆண்டுகள் அவருக்கு கேது திசை நடந்தது. அந்த கேதுனுடைய திசை தான் டீனேஜில் வந்ததுனால அவருடைய சிந்தனைகள் நல்லா படித்தார், படிப்பு சார்ந்தது போனார். இப்போ படிப்பை முடிச்சிட்டாரு, வேலைக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு திருமணம் எப்பொழுது அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது திருமண எண்ணம் இவருடைய ஜாதகப்படி தாமதமாகத்தான் அமையும்னு சொல்லும் பொழுது அவருக்கு அந்த மாதிரியான எண்ணம் முதல்ல வரமாட்டேங்குது. எண்ணம் வராமல் இருப்பதற்கு காரணம் இதற்கு முன்பு நடந்த அந்த கேதுனுடைய திசை. கேது பிரம்மச்சரியத்துக்கு உண்டானது. பிரம்மச்சரியத்துக்கு உண்டான கேது இல்லற சுகஸ்தானத்தில் இருந்து அந்த இல்லற சுகம் பற்றிய நாட்டங்களை அந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தாது. அப்போ படிப்பில் நாட்டம் போச்சு. சரி, இப்போ சுக்கிர திசை வந்துருச்சே. சுக்கிர திசை வந்த பிறகு அவருடைய எண்ணங்கள் மீண்டு வரணும் இல்லையா? கேள்வி. ஆக அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அவருக்கு சுக்கிரனுடைய திசை நடந்துகிட்ருக்கு. கடக லக்கணத்திற்கு 11 கூடையவன், சர லக்கணத்திற்கு பொதுவான பாதகாதிபதி. பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரோ அல்லது எங்கே பார்க்கிறாரோ அந்த இடம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. பாதகாதிபதி திசையில் பாதகத்தை செய்யும். இந்த பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்குது, அப்போ லாபத்தை கெடுக்கும், இப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் யார் பார்க்குறார்? லக்னாதிபதியை அந்த சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ லக்னாதிபதியினுடைய சிந்தனையை எது கெடுக்குமா கெடுக்காதா என்றால், இவருடைய ஜாதகப்படி இவருடைய லக்னாதிபதி சந்திரன் இங்கு நீசம் பெற்றிருக்கிறது ஒரு மைனஸ். 5ஆம் இடத்தில் நீச சந்திரன்.
உச்ச சந்திரன், நீச்ச சந்திரன், இது வந்து பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் என்று வந்தாலும் அது நீசம் பெற்று இருப்பதால் அவரை பொறுத்தவரை இந்த பெண்கள் பற்றிய ஒரு இமேஜினேஷன்ஸ், நம்மளுடைய மனைவி, வருங்கால மனைவி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்கங்கிறதுலாம் அவர்கிட்ட நோ இமேஜினேஷன்ஸ், கனவுகள் இல்லை. ஏன்னா அவர் நாம் பேட்டி எடுத்தோம், பேசணும். அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம விளக்கங்களை அவருக்கு சொன்னோம். அதன் பிறகு சுக்கிர திசை வந்தவுடன் அந்த சிந்தனைகள் நமக்கு வரணுமா இல்லையா? சுக்கிரன் எந்த மாதிரி நிலையில் இருக்காருன்னா ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற சுக்கிரன் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம். மாளவியா யோகம் என்பது மாளாத செல்வங்கள், வீடு, வசதி வாய்ப்புகள், மனைவி அப்படிங்கிற ஒரு சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையை அது கொடுத்தாகணும். அந்த மாளவியா யோகத்துக்கு சொந்தமான அந்த சுக்கிரன் ரெட்ரோகிராட், வக்ரம், இதுதான் மைனஸ். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு எண்ணங்கள், குணங்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் எவ்வாறு வேலை செய்கிறது என்றால் அவனுடைய எண்ணமும் மனமும் சிந்தனையும் அதன் வழி செயல்களும் அதனுடைய விளைவுகளும் இப்படித்தான் ஒரு மனிதனை வந்து அடையும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. அந்த வகையில் சுக்கிரன் என்பவன் ரெட்ரோகிராட், வக்ரமாகிவிட்டால் அந்த திசை அவனுக்கு நடக்குமேயானால் சுக்கிரன் சார்ந்த எண்ணங்களால் அவன் ஈர்க்கப்படவில்லை. பொதுவாக சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று திசை நடக்கும் பொழுது சதா பெண்கள் சிந்தனைகள், நல்ல இயற்கை காட்சிகளை பார்க்கறது, நல்ல விதவிதமான வாகனங்களை வாங்குவது. நான் கேட்டேன், அந்த சுக்கிர திசை வரும்பொழுது ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு புதிய புதிய சேர்க்கைகள்லாம் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ரைட், அந்த இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் தன் திசை தன் புத்தி போன பிறகு வேண்டுமானால் உங்களுக்கு நிறைய வரலாம், வாங்கலாம். இருந்தாலும் இந்த ரெட்ரோகிராட் வக்ரம் பெற்றுவிட்ட சுக்கிரன் இவருக்கு வந்து சுக்கிர திசை ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் கூட அந்த திருமண எண்ணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவருக்கு இல்லை. இது மாறுமா மாறாதா அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த செவ்வாய் பொதுவாக 7குடையவன் சனியும் 5குடையவன் செவ்வாயும் 12இல் மறைவது ஒரு மைனஸ். இந்த சுக்கிரன் செவ்வாய் சாரம் பெற்று சாரநாதன் லக்னத்திற்கு யோகாதிபதியாக வந்து லக்ன யோகர் அவரும் 12இல் மறைகிறது ஒரு மைனஸ். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் நீசம் பெற்று நின்று அதை வக்ரம் பெற்ற சுக்கிரன் பார்ப்பது ஒரு மைனஸ். அப்போ பாதகாதிபதி என்பவர் அவருடைய இந்த லக்னாதிபதியை பார்க்கிறதுனால, அதாவது ரிவர்ஸ், உங்களுக்கு ரெட்ரோகிராட் வக்ரம் பெற்ற பார்வையாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த திருமண எண்ணம் இல்லை. இப்பொழுது எப்பொழுது இவருக்கு திருமண எண்ணம் வரும்? அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பம் ஸ்தானாத்து சம்பந்தப்பட்ட அதிபதியாகிய சூரியனுடைய புத்தி வரும் பொழுது இவருடைய ஜாதக அடிப்படையில் பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் திருமணம் செய்வார். இது பதில். திருமணம் செய்வது 2 விதம். ஒன்று விரும்பிய திருமணம், லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜுக்கு உண்டான 7-5குடையவன் 12இல் மறைஞ்சாச்சு, அவர் லவ் பண்ண மாட்டார். காதல் பற்றிய சிந்தனை அவரிடம் இல்லை. பெற்றோர்களுக்காக திருமணம் செய்வாரா? செய்வார். எப்பொழுது? அந்த சூரிய புத்தி வரும்பொழுது. ஏன் சுக்கிர திசை வந்தும் திருமண எண்ணம் இல்லை? சுக்கிரன் கலத்திரக்காரகன் வக்கரம் பெற்றிருக்கிறார். அதனால தான் அந்த வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய ஆய்வை சுக்கிரன் வந்து, அதாவது சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் ஆப்போசைட் எதிர்மறையாகவும், அசுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நேர்மறையாகவும் வேலை செய்வதாக நான் படித்திருக்கிறேன். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து வக்கரம் பெற்று இவருக்கு திசை நடக்கும் பொழுது அந்த காதல் எண்ணங்கள் இவருக்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இன்றும் உங்களுடைய வரன்கள் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மேட்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா, நோ மேட்ச் அப்படின்னா நோ காஸ்ட், குட் மேட்ச் அப்படின்னா ஒரு சொற்ப அமௌண்ட்டை வாங்கி உங்களுக்கு நல்ல அற்புதமாக ஒரு பிடிஎஃப் நான் அனுப்பி விட்றேன். சரிங்களா? அடுத்தது, இந்த இதுவரை திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஆலயம் matrimony.com
அதில் நீங்கள் பதிவு செய்யுங்க. விரைவில் திருமணம் நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதேபோன்று பயனுள்ள இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.